ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ் ஃப்ளோரா. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆஞ்சியோஸ்போம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆஞ்சியோஸ்போம்னா என்னென்னா பூக்கும் தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஆப்போசிட் என்னென்னா ஜிம்னோஸ்போம் அப்படிங்கிறது பூக்காத தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பூக்காத தாவரங்கள் அந்த தாவரங்கள் ஃப்ளவரே இருக்காது. ஆஞ்சியோஸ்போமில் ஃப்ளவர் இருக்கும். ஃப்ளவர் தான் இனப்பெருக்க உறுப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா? உங்களுக்கு ரொம்ப நாளாகவே ஒரு டவுட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆல்கே பார்த்தோம், அதுக்கு ப்ரையோஃபைட்ஸு, டைரோஃபைட்ஸு இது மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுவும் தாவரங்கள் தான், இதுவும் தாவரங்கள் தான். இதில் என்ன பூக்கும் தாவரமும் பூக்காத தாவரங்கள்னு சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. அதெல்லாம் ஃப்ளவர் இருக்காது. அதாவது ஆல்கேக்கு அப்புறம் டெவலப் ஆகி பைனாமல் வச்சு அடைஞ்சது தான் டைரோஃபைட்ஸு, ப்ரையோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோமா. அந்த ப்ரையோஃபைட்ஸுக்கு அப்புறம் டெவலப் ஆனது தான் இந்த ஆஞ்சியோஸ்போம் அப்படின்னு சொல்லலாம். அந்த தாவரங்கள்லாம் ஃபஸ்ட்டு தாவரங்களாகவே இருக்காது. ஆல்கே அது மாதிரி ஒரு அமைப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி டைரோஃபைட்ஸு, ப்ரையோஃபைட்ஸாக வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்தது தான் இந்த தாவரங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த தாவரங்கள் பார்த்திங்கன்னா குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ் டியூரிங் த இயர்லி கிரிட்டேசிஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரிட்டேசிஸ் பீரியடில் தான் இந்த பூக்கும் தாவரங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குதுன்னா ஸ்போரோஃபைட்டிக்கில் நடக்கும் அந்த ப்ராசஸ் மூலிமா நடக்கிற அந்த ரீப்ரொடக்ஷன் தான் இதில் அதிகமாக நடந்திருக்கு. கேமிட்டோஃபைட்டிக் மூலமாக நடக்கக்கூடிய அந்த ரீப்ரொடக்ஷன் கொஞ்சமாக அதாவது குறைவாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வாஸ்குலர் பண்டில் நன்கு டெவலப் ஆகி இருக்கும். ஏன்னா இந்த தாவரங்களில் தனக்கு தேவையான உணவு எப்படின்னா அது உணவுனா இந்த நியூட்ரிஷன் அண்ட் வாட்டரை இந்த சைலம் ஃப்ளோயம் வழியாகத்தான் அந்த தாவரங்கள் எடுத்துக்கும். அதுக்கு அந்த சைலம் ஃப்ளோயம் எதில் இருக்குன்னா அந்த வாஸ்குலர் பண்டில் தான் இருக்கும்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்ப்போமா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் இந்த ஆஞ்சியோஸ்போம் பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ளவர் தான் முக்கியமாக இனப்பெருக்க உறுப்புன்னு சொல்லுவோம். இந்த இனப்பெருக்க உறுப்பு எப்படின்னா ஃப்ளவர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு இன்ஸ்டெட் ஆஃப் த கோன். இன்ஸ்டெட் அப்படிங்கிறது பதிலாக அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோனுக்கு பதிலாக இந்த ஆஞ்சியோஸ்போமில் ஃப்ளவர் தான் இனப்பெருக்க உறுப்பாக இருக்குதுன்னு சொல்கிறோம். இதில் ஓவில் ரிமைன் த என்க்ளோஸ்ட் இன் த ஓவரி. அதாவது ஓவில் ஓவில்குள்ளே ஓவரி இருக்கும். சூலகம் சூலக பைக்குள்ளே பத்திரமா க்ளோஸ் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஃபெர்டிலைசேஷன் எப்படி நடக்குதுன்னா போலன் டியூப் ஹெல்ப் இன் த ஃபெர்டிலைசேஷன். ஸோ வாட்டர் இஸ் த நாட் எசென்ஷியல் ஃபார் த ஃபெர்டிலைசேஷன். இதுக்கு எப்படின்னா மகரந்த போலன் டியூப் அப்படிங்கிறது மகரந்த குழாய்னு சொல்லுவோம். அந்த மகரந்த குழாய் வழியாக தான் ஆன்கேமிட் என்னென்னா பெண் கேமிட் ரீச் ஆகி ஓவரிக்குள்ளே சைகோட் ஃபார்ம் ஆகி அங்கே ப்ராசஸ் நடந்து நம்மளுக்கு ஃபைனலாக ஃப்ரூட் கிடைக்கிது. ஸோ இதுக்கு என்னென்னா எசென்ஷியலாக இந்த ஃபெர்டிலைசேஷனுக்கு வாட்டர் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதான் அந்த வாஸ்குலர் பண்டில் மூலியமாக சைலம் ஃப்ளோயம் வழியாகவே இதுக்கு வாட்டர் கிடச்சிருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் டபுள் ஃபெர்டிலைசேஷன் ப்ரெசென்ட். இந்த டபுள் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்போது தான் ட்ரிப்ளாய்டு எண்டோஸ்போம் ஃபார்ம் ஆகுது. அதாவது ரெண்டு நியூக்ளியஸ் 2N ஆக மாறி ஃபைனலாக 3N ஆகவும் மாறுது. இது 3N அப்படிங்கிறது என்னென்னா மும்மடிய கருவுன் திசு அப்படின்னு சொல்லுவோம். அது எண்டோஸ்போம் ட்ரிப்ளாய்ன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அது மும்மடிய கருவுன் திசு அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அந்த அந்த ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்போது உள்ள கரு இருக்கும் பார்த்திங்களா, அதாவது ஃப்ரூட்டு நன்கு டெவலப் ஆக அதுக்கு தேவையான நியூட்ரியண்ட்டை இந்த மும்மடிய கருவுன் திசு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட கிளாசிஃபிகேஷன். இந்த ஆஞ்சியோஸ்போமில் 2 விதமான கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா மோனோகாட், மற்றொன்று பார்த்திங்கன்னா டைகாட் அப்படின்னு சொல்லுவோம். மோனோகாட் அப்படின்னா ஒரு வித இலை தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இலைகள் ஒரு வித இலை அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஒரு இலை மட்டுமா இருக்குது அப்படின்னா நீங்கள் நினைக்கக்கூடாது. இதில் பிரான்ச்சஸாக கிளை மாதிரி இருக்காது இலைகள், அதாவது ஆப்போசிட்டாக இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நெல், மக்காச்சோளம் இதெல்லாம் நம்ம என்னென்னா ஒரு வித இலை தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சீடை நீங்கள் 2ஆக உடைச்சிங்கன்னா உடைக்க வைக்காதீங்கன்னா அது ஒரு சீடு தான் அப்படியே ஒரே ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அது கூட ஒரு எக்ஸாம்பிளை நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ டைகாட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்திங்கன்னா துவரம்பருப்பெல்லாம் நம்ம உடைச்சா 2ஆக பிரியும் பார்த்திங்களா, 2 காட்லீடன் அதில் இருக்கும். இந்த மோனோகாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு காட்லீடன் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் வச்சுக்கலாம். இன்னும் உங்களுக்கு புரியலாம், நம்மளுக்கு மக்காச்சோளம் இருக்கும் பார்த்திங்களா, மக்காச்சோளத்தோட இலையை பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று தான் இருக்கும். ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருந்து பிரான்ச்சஸ் மாதிரி பிரிஞ்சிருக்காது. ஸோ இதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம், மோனோகாட் பிளான்ட்னு சொல்லுவோம். இதோட வேனேஷன் அப்படிங்கிறது நரம்பு அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி இருக்குன்னா பேரல் வேனேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது இணை நரம்புவாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் சிங்கிள் காட்லிடன் ப்ரெசென்ட்டாக இருக்கும் இதோட சீடில். இதில் ஃபைபர்ஸ் ரூட் இருக்கும், செகண்டரி குரோத்தும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்களேன், ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க.
அதில் வந்து சீட் கோட்டு வந்து இருக்கும். சீட் கோட்னா விதையுறை அப்படின்னு சொல்லுவோம். எண்டோஸ்போம் இருக்குது. சிங்கிள் காட்லிடன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக ஃபார்ம் ஆகக்கூடிய ட்ரூ லீவ்ஸ் வந்து இருக்கும். எம்ப்ரியானிக் ரூட்டும் வந்து இருக்கும். எம்ப்ரியானிக் ரூட்னா அப்படின்னா அந்த காட்லிடன் வந்து ஃபார்ம் ஆகும்ல, அப்போ வந்து முதல்நிலை வேர்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், எம்ப்ரியானிக் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துருவோமா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா செகண்ட் கிளாஸிஃபிகேஷன், அதாவது டைகாட் அப்படின்னு சொல்லுவோம். டைகாட் அப்படிங்கிறது என்னென்னா இருவித்திரை தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதோட வேனேஷன் வந்து எப்படி இருக்குமா, அதாவது இலையில் இருக்கக்கூடிய நரம்பை வந்து எப்படி இருக்கும்னா ரெட்டிகுலேட் வேனேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெட்டிகுலேட் அப்படின்னா வந்து என்னென்னா வலைப்பின்னல் அமைப்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து இருக்குன்னு சொல்லலாம். இதில் வந்து 2 காட்லிடன் வந்து சீடு வந்து இருக்கும். இது செகண்டரி க்ரோத் வந்து ப்ரெசென்ட் இருக்கும். வாஸ்குலர் பண்டல் வந்து எப்படின்னா ஓப்பனாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இதோட டயக்ராம் பாருங்களேன். இதுலேயும் அதே மாதிரி தான் சீட் கோட் இருக்குது. சீட் கோட்னா என்னது, விதையுறை. அடுத்து பார்த்தீங்கன்னா எண்டோஸ்போமும் வந்து இருக்குது. 2 காட்லிடன் வந்து இருக்குது பாருங்கள். 2 விதை மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அந்த காட்லிடன் வந்து இருக்குது. இதே மோனோகாட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு காட்லிடன் தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டாக வந்து ட்ரூ லீவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுறது, அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. இது போன்ற மோர் வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா, மறக்காமல் நம்மளோட விஎஸ் ஃப்ளோரா அப்படிங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.